நாடு எதிர்நோக்கியுள்ள வெள்ள பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக SPM தேர்வை வெள்ள காலத்தில் நடத்துவதா என அவை பிரச்சனையை கிளப்புவதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த அரசு பொதுத் தேர்வை ஒத்திவைக்குமாறு கூறி நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் முயலுவதாக அன்வார் சொன்னார். தேர்வு சமயங்களில் வெள்ளம் ஏற்படும் சவால்கள் இன்று நேற்று வந்ததல்ல, பல தசாப்தங்களாக நாம் சந்தித்து வரும் ஒன்றுதான். ஆனால் அதற்காக முக்கிய அரசாங்க தேர்வுகளை நாம் ஒத்திவைத்ததில்லை என்றார் அவர். வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றான தெலுங்கானாவில் 99.9 விழுக்காடு மாணவர்கள் எந்த தடையுமின்றி தேர்வுகளில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தற்காலிகமாக தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பரீட்சைக்கு படிப்பதற்கான புத்தகங்களும் எழுத்து உபகரணங்களும் வெள்ளத்தில் சேதமடையும் அபாயம் குறித்தும் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத கவலையை வெளிப்படுத்தியுள்ளன. தற்போது நடைபெற்று வருவது வெறும் வாய்மொழி தேர்வுதான். இதில் புத்தகங்கள் மற்றும் எழுத்து உபகரணங்களுக்கான தேவை எங்கிருந்து வந்தது என டத்தோஸ்ரீ அன்வார் கேள்வி எழுப்பினார். வெள்ளம் மோசமடைந்து வருவதால் இக்கட்டான சூழலுக்கு ஆளாகியுள்ள மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு SPM தேர்வை அரசாங்கம் ஒத்திவைக்க வேண்டும் என பெர்சாத்து கட்சியின் மகளிர் பிரிவு தலைவி மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் முன்னதாக கேட்டுக் கொண்டிருந்தார்.